பாஜகவின் குரலாகத்தான் இன்றைக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க. அரசாங்கத்தின் மீதும் தமிழ்நாட்டு திமுக மீதும் ஒரு சேரை வார்த்தை இறைக்கணும் அப்படிங்கிறத தான் பேசியிருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது மொத்தத்துக்கு ஒரு தவறு நடந்திருக்கு. அது நீங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்கு. சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. சிபிஐ வேகமாக விசாரணை நடந்துட்டு இருக்கு. நேற்று கூட பனையூரில் விசாரணை நடத்திட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ விசாரணை முடிவில் தான் யார் குற்றவாளிங்கிறது தெரியும். தமிழ்நாடு காவல்துறை போட்ட எஃப்ஐஆர்லையும் புஷி ஆனந்த் பேர் இருக்கு, துணை பொதுச் செயலாளர் சி நிர்மல்குமார் பேர் இருக்கு, மாவட்ட செயலாளர் பேர் இருக்கு. சிபிஐ போட்ட முதல் எஃப்ஐஆர்லையும் அந்த பேர்லாம் இருக்கு. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முதல் குற்றவாளி நீங்கிறது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து விசாரணை நடந்து இது சதி இருக்கா? இப்போ சிபிஐ விசாரணை என்ன நடத்துவாங்கன்னா, இது இயற்கையாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டா இல்லை திட்டமிட்டு ஏதாவது உள்வேலை பண்ணியிருக்காங்களாங்கிறது தான் சிபிஐ விசாரணை நடத்துவாங்க. அது தெரிய போகுது. ஆனால் நீங்கள் தவறு உங்களால் தான் நடந்திருக்குங்கிறதுல யாரும் மறுக்கலையே. ஆனால் அதை முழுவதுமாக இன்னமும் தான் செய்த தவறை உணராம அப்படியே தன் பழியை தூக்கி அரசாங்கத்தின் மீது போடுறதுங்கிறது இன்னும் முதல்ல தவறை ஒத்துக்கொள்வதற்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு நேர்மை வேணும். அந்த நேர்மையும் தைரியமும் உங்கள்கிட்ட இல்லை. தாமதமாக வந்ததுக்கு காரணம் நாங்கள். என் தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். வீட்டை 8:30 மணிக்கு தான் கிளம்புனாரு. அதனால நம்ம பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் அது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கா?